ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு இன்னையோட 3 நாள் ஆகுது. இன்றைக்கி விநாயகருக்காக ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். பொரி உருண்டை தாங்க செய்ய போகிறோமே. கூடவே கொழுக்கட்டையும் செஞ்சுருக்கோம். கொழுக்கட்டையும் பொரி உருண்டையும் வச்சு தான் இன்றைக்கி அவருக்கு படையலே. ஆல்ரெடி இந்த பொரி உருண்டை ரெசிபி நிறைய முறை செஞ்சுருக்கேன். அப்போல்லாம் ஒழுங்காகவே வந்ததில்லை. ஒரு மாதிரி ஜவ்வு மிட்டாய் மாதிரி வரும், இன்னொரு தடவை இந்த பூந்தி மாதிரி வந்துடும். ஒரு டைம் கூட ஒழுங்காக வந்ததே கிடையாது. இன்றைக்கி விநாயகருக்காக செய்யணும் அப்படின்றதுக்காக நிறைய வீடியோஸ் பார்த்து தாங்க இந்த ரெசிபியை செஞ்சுருந்தேனே. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் எதுவுமே நமக்கு ஒழுங்காக வராது தான், அப்புறம் போக போக எல்லாமே கற்றுக்கலாம். அதே போல் தான் இந்த பொரி உருண்டை ரெசிபி எனக்கு ஆரம்பத்தில் ஒழுங்காக வரவே வராது. இப்போ தான் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வரேன். ஃபஸ்ட்டு இது எப்படி நான் செஞ்சேன்னா, ஒரு கப்பில் முழுக்க வெள்ளம் எடுத்துக்கிட்டேன். அந்த கப்பிலே பாதி கப் போல் தண்ணி எடுத்து நல்லா பாகுபதம் வச்சுக்கிட்டேன். இந்த பாகுபதத்துடைய பக்குவம் எப்படின்னா, நம்ம அந்த பாகை நல்லா கெட்டியாக காய்ச்சிட்டு ஒரு தண்ணியில் கொஞ்சமாக விடும்போது நல்லா திரண்டு நம்ம கைக்கு உருண்டையாக வரணும். அதுதான் பாகுவோடைய பதமே. அப்படியே ஒரு ஸ்பூன் போல் நெய் போட்டு நம்ம வச்சுருந்த ஒரு கப் வெல்லத்துக்கு 1.5 கப் போல் நான் பொரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சூடோடவே நம்ம அந்த பொரி உருண்டையை நல்லா அமுத்தி பிடிக்கணும். கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுக்குவாங்க. அப்போ பொரி உருண்டை நல்லா அமுத்துறதுக்கு நமக்கு சூப்பராக இருக்கும். சுடவே சுடாது. இப்போ சூப்பரான பொரி உருண்டை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம குழந்தைங்களுக்கு வீட்டில் இதை மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.